அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. நம்மளுடைய சேனலில் பிரியாணி வெரைட்டி நிறைய இருக்குது. அதில் ஒரு வகையான ஃபிஷ் பிரியாணி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் லவர்ஸ் எல்லாருக்குமே ஃபிஷ்ஷை நிறைய டைப்பில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பிரியாணி டைப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பக்காவான மெஷர்மெண்ட்டோட சூப்பர் டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஒரு vlog ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நான் இந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாரக்குடா மீன் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஷீலா மீன். இது இதுக்கு நீங்கள் எந்த விதமான மீன் வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப முள் இல்லாமல் கொஞ்சம் பெரிய மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மேரினேஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் இது மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷில் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப மசாலா கோட்டாகி இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா மீனோட நல்லா பெரட்ட மாதிரி இருந்தால் போதும். இதை அட்லீஸ்ட் ஓவர் நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது இந்த மசாலா போட்டு மீனில் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஓவர் நைட் நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நான் ஃப்ரீசரில் வைக்கல. நம்ம மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு மீன் கெட்டு போகாது. மசாலா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தோசை டவாவில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இந்த ஆயிலை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதனால் இது வேஸ்ட் ஆகாது. நம்ம இந்த அளவுக்கு ஆயில் போட்டால் தான் இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆயிலில் சேர்ந்து நம்ம பிரியாணி செய்யும்போது இந்த ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். ஸோ அதனால் ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஃபிஷ் பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். மீன் இந்த அளவுக்கு நல்லா உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மீன் உடையாமல் இருக்கும். நம்ம பிரியாணியில் சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு அப்படியே முழுசாகவே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் பொரித்து எடுத்துட்டு இப்போ மீன் எல்லாத்தையும் ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஆயிலை நம்ம பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரைஸு நான் ஊற வச்சுக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அது ஊறுற கேப்பில் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். 2 லெமன், 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி இலை ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் ஒரு டவரா சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம நெய் இப்போ எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். மீன் பிரியாணிக்கு நம்ம முன்னாடியே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த பொரிச்ச எண்ணெயை சேர்த்துட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய், அதாவது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கரம் மசாலா எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 4 பீஸு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தூள் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம 2 கப் அளவு அரிசி எடுத்துக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சம அளவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு நீங்கள் சேர்க்கும்போது கணக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லே விட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். தக்காளி குழஞ்சி வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். பிரியாணிக்கு தக்காளி ரொம்ப குழஞ்சி கரைஞ்ச மாதிரி வேகக்கூடாது. கொஞ்சம் தக்காளி அங்கங்கே நிற்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லி இலை, புதினா இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி நல்லா ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்குற கேப்லேயே நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதுலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு முள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது நம்ம இப்போ இந்த மசாலாவோடய சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபிஷ் பிரியாணிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் அந்த பிரியாணியில் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 2 துண்டாவது மீன் உடச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கணும்.
இப்போ வந்து இதுக்கு பிரியாணிக்கு தேவையான காரம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மீன்லேயும் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறதுனால அந்த எண்ணெயிலையுமே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க மீனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாகவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன், சின்ன லெமன் நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 லெமன் போதும். இதையும் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த தயிர் நல்லா கட்டி இல்லாமல் க்ரீமியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 1க்கு 1.5ங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஆல்ரெடி கிரேவியுமே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு அரிசி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ 1க்கு 1.5னா 3 கப் அளவு தண்ணி இருக்கணும். 1 கப் அளவு கிரேவிலே இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம 2 கப் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இதுதான் வந்து கணக்கு. சேர்த்துட்டு உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு அரிசி வெந்து வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம கிண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்பப்போ விட்டு விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரணும். அப்போ தான் நம்ம தம் போடணும். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா அரிசி தண்ணி எல்லாமே ஒரே லெவலாக வந்துருச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் பிரியாணி அளவுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் அது மேலே அப்படியே லேயர் மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போவும் தம் போடுற மாதிரி தம் போட வேண்டியதுதான். ஸோ நான் இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே இது மேலே வந்து அடுக்கிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே வெயிட் வச்சுருங்க. நீங்கள் தம் போடுறதுக்கு வந்து கரெக்டாக 20 நிமிஷம் வந்து தம் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு பழைய தோசை டவா இல்லை தம் பிளேட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. கரெக்டாக 20 நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல உதிராக சூப்பரான பிரியாணி கிடச்சிரும். நீங்கள் எந்த பிரியாணி வந்து தம் போடுறீங்க அப்படின்னாலுமே இதுதான் மெத்தடு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் தம் உடைக்கும் போது ஃபுல்லாக வந்து நார்மலாக எல்லா பிரியாணியும் நம்ம கிளறி விடுற மாதிரி கிளறி விட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு பக்கமாக ரைஸை வந்து பிரட்டி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரைஸும் உடையாமல் இருக்கும். மீனும் வந்து உடையாமல் உங்களுக்கு முழு பீஸாக அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த மாதிரியே ஓரத்துலேருந்தே நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு நான் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.